நீங்க ஜெனரலிஸ்டிக்கா பார்த்தீங்க அப்புட்ன்னா, சில திதிய ஒதுக்கியிருப்பாங்க. சில சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப நான் கூட நெறைய பேருக்கு முகூர்த்த வேலைன்னு குறிச்சு குடுப்பேன். இந்த முகூர்த்த நேரத்த குறிச்சு குடுப்பேன். இந்த டயத்துல போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க அங்க போய் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு எங்க இது முகூர்த்த நாள் இல்லையே! கேலண்டர்ல போடலையேன்ட்டு திருப்பி வரவங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லுவேன், இது வெறும் அந்த மாரி ஜெனரலிஸ்டிக்கா பார்க்கிறத விட, நம்ம ஜாதகம் தான் அந்த இடத்துல பேசப்போது. இப்போ எல்லாரும் ஒரு ஒரு அ ராசியில, நட்சத்திரத்தில பிறந்திருக்கோம்னா, அவங்களுக்கு ஒரு தாராபலன் இருக்கும். அதையும் பார்க்கணும். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றோம்னா, வெறும் ஜஸ்ட் லைக் தட் அந்த கேலண்டர பார்த்து ஒரு சுபமுகூர்த்த வேலை, அன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நம்ம டிக் அடிச்சிட முடியாது. அந்த பையனோட ஜென்ம நட்சத்திரமா அன்னைக்கு இல்லாம இருக்கணும். தட் இஸ் மாப்பிள்ளை பையனுக்கு. அந்த பெண்ணுக்கும் ஜென்ம நட்சத்திரம் இல்லாம இருக்கணும். தாராபலன் சரியா வரணும். அன்னைக்கு குறிக்கும்போது, அந்த குறிச்ச நேரத்தில லக்னத்திலேருந்து 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். இது மாரி ஏகப்பட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இத்தனையும் ஃப்ரேம் பண்ணி தான் ஒரு நாள குறிச்சு குடுத்துர்றேன். இப்படி இருக்கும்போது, நம்ம போய் ஒரு கேலண்டர்ல பொத்தாம் பொதுவா போய் இந்த நாள் நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்குறது, அது அவ்வளோ சரியான ஒரு நாளா இருக்காது. அந்த நாள் வேணா சிறப்பா இருக்கலாம். ஆனா, அந்த நாள் நமக்கு இப்போ ஷர்ட் நல்லா இருக்கு. அது நமக்கு உண்டான ஷர்ட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். அது நமக்கு உண்டான ட்ரெஸ்ஸா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அந்த மாரி ஜென்ரலா பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.